என்னக்கா பாப்பாவை தூங்க வச்சிட்டியா? தூங்கிட்டா. அக்கா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீ இந்த ஊர்ல இனிமே இருக்காத. பாப்பாவை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிருக்கா. நான் திரும்ப திரும்ப இதையே சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இவ்ளோ நாள் அவன் சின்ன சின்ன குடைச்சல் தான் கொடுத்துட்டு இருந்தான். நீயும் அவனை சமாளிச்சிட்டு இருந்த. ஆனா இப்போ குழந்தைய கடத்துறது, ஆளுங்களை வச்சு உன்னை கொல்ல பாக்குறதுன்னு ரொம்ப கிரிமினலா இறங்கிட்டான். இந்த அளவுக்கு போனவன் அவன் நினைச்சத நடத்தணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். அவன் எக்ஸ்ட்ரீமா எதையும் பண்றதுக்குள்ள நீயும் பாப்பாவும் அவனை விட்டு தூரமா போறதுதாங்க நல்லது. அக்கா, என்ன யோசிக்கிற? நீ சொன்னதுல இருந்து நானும் இத பத்தி யோசிச்சுட்டு தாண்டி இருக்கேன். ஊரை விட்டு போயிட்டு அவன் தொல்லை இருக்காதுதான். ஆனா தப்பே செய்யாத நான் எதுக்கு அவனுக்கு பயந்துட்டு ஓடணும்னு ஒரு பக்கம் தோணுதடி. நீ ஒன்னும் பயந்தெல்லாம் ஓடலக்கா. பிரச்சனை வேணாம் தான் ஒதுங்கி போற. இது கோழத்தனமான முடிவில்ல. பிராக்டிகலா பார்த்தா இதுதான்க்கா சரியா வரும். அவன் சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அவனோட நம்ம வாழ்க்கை முழுக்க போராடிட்டே இருக்க முடியாதுக்கா. அவனை டீல் பண்ண நமக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, திரும்பவும் அவன் மேல கேஸ போட்டு அவனை ஜெயில தள்ளணும். ரெண்டாவது வழிங்கிறது நீ அவனுக்கு தெரியாம பாப்பாவோட ஊரை விட்டு போறது. எனக்கு என்னமோ இதுதான் பெஸ்ட்னு தோணுதுக்கா. ரஞ்சிதா, செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவனை ஜெயில தள்ளிட்டா அவன் நம்ம பக்கம் வரமாட்டான்ல. அக்கா, அது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டே இருக்கணும். நமக்கு ஃபேவரா தீர்ப்பு வந்தாலும் அவன் மேல மேல அப்பீலுக்கு போயிட்டே இருப்பான். நீ பாப்பாவை பாத்துப்பியா, இல்ல வேலை தேடுவியா, இல்ல கேஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருப்பியா? உனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிரும்க்கா. அதை விட நீ வேற ஒரு ஊருக்கு போயிட்டேன்னா அங்க ஒரு நல்ல வேலைய தேடிட்டு நீ நிம்மதியா செட்டில் ஆயிடலாம். நீ எங்க இருக்கங்கிறது கூட நம்ம அவனுக்கு தெரியாம பாத்துக்கலாம். புது ஊர்ல அவன் டார்ச்சர் இல்லாம இருக்கிறதே உனக்கு ஒரு பெரிய ரிலீஃப்கா. என்னக்கா முடிவு பண்ண போற? நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா நம்ம ஊருக்கு போனா அவனுக்கு ஈஸியா தெரிஞ்சிருமே. வேற ஏதாவது புது ஊருக்கு தான் போகணும். ஆனா தெரிஞ்சவங்க யாருமே இல்லாம அங்க போய் வேலை பார்த்துட்டு இவளை வச்சுட்டு செட்டில் ஆகுறதெல்லாம் பெரிய சேலஞ்ச் ஆயிடுமே. அக்கா, பெங்களூர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். நீ அங்க தங்கறதுக்கு அவளே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருவா. அவளுக்கு வேண்டிய சர்க்கிள்னு சொல்லி வேலையும் வாங்கி தருவாக்கா. அங்க போனா எல்லாம் உனக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிரும்க்கா. வேலையும் வீடும் கிடைச்சிரும்னு வச்சுக்கோ. ஆனா தர்ஷோட படிப்பு என்ன ஆகும்? பாதிலேயே ஸ்கூலை விட்டு போறோம்னு சொன்னா விடுவாங்களாடி? ஒரு எமர்ஜென்சிங்கிற சூழ்நிலை இருக்கிறப்போ கண்டிப்பா விடுவாங்கக்கா. முதல்ல உனக்கு இது ஓகேவான்னு நல்லா யோசிச்சு சொல்லு. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற காலத்தையாவது அவன் டார்ச்சர் இல்லாம நீ நிம்மதியா வாழணும்க்கா. அது நடக்கணும்னா நீ இந்த முடிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனாலும் உன்னை தனியா விட்டுட்டு போறதாண்டி ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு தான் ஒரு பெரிய குடும்பமே இருக்கேக்கா. நீ நினைக்கிறது எனக்கு புரியுதுக்கா. எல்லாரும் இப்போ வெறுப்பும் கோவமுமா தான் இருக்காங்க. ஆனா அவங்க மனசு மாறுற காலம் கண்டிப்பா வரும். இல்லனா நானும் பெங்களூருக்கு வந்து உன் கூடவே செட்டில் ஆயிடுறேன். என்ன நினைச்சு குழப்பிக்கிறத விட்டுட்டு நீ உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிக்கா. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை எடு. நான் வரேன்க்கா. பாப்பா பாத்துக்கோ. தம்பி 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 தம்பி, என்னண்ணா என்னப்பா இப்படி ராவா குடிச்சிட்ட? குடல் வந்துரும்பா. அப்படியாவது ஆகட்டண்ணே. குடல் வந்து நான் செத்தாலுமே எனக்கு சந்தோஷம் தானே. எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா போய் சேருவேண்ணே. தம்பி, என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணே, என்னால முடியலண்ணே. உள்ளுக்குள்ள அவ்வளவு வலியும் அவ்வளவு வேதனையும் இருக்குண்ணே. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கலண்ணே. ஒரு பக்கம் எங்க அம்மா, இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டி.
இவங்க 2 பேர் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் நரக விதையை அனுபவிச்சிட்டு இருக்கேன். தம்பி 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 தண்ணி ஊத்திக்கோப்பா. இந்தாப்பா. இல்லண்ணே அதெல்லாம் வேணாம். எப்பா ஐயோ ஏன் தம்பி? என் வீட்டுல இருக்கிற பிரச்சனைய நினைச்சு நினைச்சு என் மண்டைய வெடிச்சிடும் போல இருக்குண்ணே. அந்த ரஞ்சிதா இருக்கால, அவ என் வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ என் வீட்டை விட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்கிறது அவளுக்கு தெரியும். ஆனா அவ வீட்டை விட்டு நகர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே கல்லு மாதிரி உக்காந்துட்டு இருக்கா. அட்லீஸ்ட் இருக்கிற இடம் தெரியாம ஏதாவது ஒரு மூலையில இருந்துட்டு போக வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு உரிமை இருக்குன்ற பேர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை தினமும் கிளப்பி விட்டுட்டு இருக்கா. ஐயோ அவ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறான்னு எங்க அம்மாவும் அக்காவும் சும்மா இருக்கலாம்ல. அவங்களும் அவங்க பங்குக்கு ஆவுன்னா எண்ணெய ஊத்தி திரிய விட்டு எரிய விட்டுக்கிட்டே இருக்காங்க. தினமும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா ஒரு மனுஷன் எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? வர வர எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு வெறுப்பா இருக்கு. இன்னைக்கு என்ன அடிதடி நடக்க போகுது, என்ன பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு சாக வேண்டியதா இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாகறதுக்கு பதிலா என் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம், அதுவே நல்லதுன்னு தோணுது. தம்பி 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 என்ன பண்ற? குடுப்பா. அண்ணனே அத என்ன என்ன பண்ணு? அண்ணா அது எனக்கு வேணுண்ணே, கொடுங்கண்ணே. ஏற்கனவே நீ நிறைய குடிச்சிருக்க, இதுக்கு மேல நீ தாங்க மாட்ட. ஐயோ நான் தாங்குவேனே, எனக்கு அதை கொடுங்கண்ணே ப்ளீஸ். கொடுங்க தம்பி. அண்ணா, அதை கொடுங்கண்ணே. தம்பி வேண்டாம் தம்பி, உன் வேதனை எனக்கு புரியுது. அதுக்காக நீ லிமிட்டை மீறி போறது எங்களால பாத்துட்டு இருக்க முடியாதுப்பா. ஒரு ஃபுல் பாட்டிலையும் காலி பண்ணா எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்ல சரியாயிருமா? குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான்பா செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான்பா போகணும். இல்ல என்னால முடியலண்ணே. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தானே இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது? நான் வரேனே. தம்பி 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 இருப்பா. நேத்து மாதிரி பரமேஸ்வரனே உன்னை டிராப் பண்ணிட்டும்பா. நான் வேணா வரேன். இல்ல நீங்க உட்காந்து குடிங்க, நான் போய்க்கிறேன். தம்பி 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 இருப்பா, நானும் வரேன். நான் கொண்டு விடுறேன். அண்ணே இல்ல நானே போய்க்கிறேன், நீங்க போங்க. தம்பி உன்னால வண்டி ஓட்ட முடியாதுப்பா, ஃபுல்லா குடிச்சு. ஐயோ நான் பாத்துக்கிறேனே, நீங்க போங்க. என்னப்பா தம்பி பாத்து பத்திரமா போயிடுவா. பாத்து பாத்து. என்னையா இது இப்படி பண்றான்? என்னையா கரணா இப்படி பண்றான் இந்த தம்பி? அண்ணா என்னண்ணே தம்பி பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்குது. நேத்தோட இன்னைக்கு ஓவரா குடிச்சிருக்குது. அவனால ஒழுங்கா வண்டி ஓட்ட முடியுமா? அவனை தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்னென்னப்பா பண்ண சொல்ற? நான் வர்றேன்னு சொன்னேன், அவன் வீம்புக்கிட்டே வண்டி எடுத்துட்டு போறான். குறுக்கா அவனுக்கு தடுக்க முடியும்? வண்டி அங்க எங்கன்னு அலையாம தான் போகுது. நல்லபடியா வீடு போய் சேர்ந்துருவான், ஒன்னும் கவலைப்படாத. போலாம். சரி வாங்க. அத தள்ளி விடு. ஓகே சார். யோ சார், இவன் கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. பண்றேன் சார். டேய் இல்ல வருது, குடிச்சிருக்கியா என்ன? சார் இல்ல சார், எதுவும் இல்ல சார். யோ ஊதியா. ஏய் பலமா ஊதியா. குடிச்சிருக்கியா? சொல்றா. ஆமா சார். நீ குடி போதையில வந்து இவன் மேல மோதிட்டு அவனா வந்து விழுந்துட்டான்னு கதை சொல்றியா? சார் சார் இல்ல சார், நான் கரெக்டா தான் சார் வந்தேன். அவன் தான் குறுக்கால வந்து விழுந்துட்டான் சார். டேய் நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இது ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட் நல்லாவே தெரியுது. சார் சார் நான் குடிச்சிருக்கிறது உண்மைதான், ஆனா சத்தியமா என் மேல எந்த தப்பும் கிடையாது சார். நான் ஸ்டடியா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். இவன் தான் சார் திடீர்னு குறுக்க வந்து விழுந்துட்டான். சார் நான் போதையெல்லாம் இவனை இடிக்கல சார். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். யோ நீ குடிச்சிட்டு வண்டியே எடுத்திருக்க கூடாது. போதையில வந்து இடிச்சிட்டு இஷ்டத்துக்கு அள்ளி விடுற.
சார் டேய் அவன் மயக்கத்துல இருக்கானே என்ன வேணா சார் சொல்லுவியா இல்ல சார் நான் சொல்றது என்னன்னு கேளுங்க அவன் தான் சார் டேய் நீ எது சொல்றதாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு சார். யோ இவனை இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்தியா ஸ்டேஷனுக்கு சரியா? சார் சார் ஒரு நிமிஷம் சார் நான் சொல்றது என்னன்னு கேளுங்க சார் சார் ஒரு நிமிஷம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் சார். நான் சொல்றது கேளுங்க சார் சார் சரி சார் ஒரு வந்த நிமிஷம் உடனே சார் இமிடியேட் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி விடு ஓகே இவன் யார் என்னன்னு விசாரிச்சு ஃபேமிலிக்கு சொல்லி விடு சரியா சரியா சார் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். யோ இங்க என்னையா பாக்குறீங்க கிளம்புங்க எடியா வண்டியா மணி 11க்கு மேல ஆச்சு. இன்னும் அருண் ஏன் வீட்டுக்கு வரல? தூரமா எங்கேயாவது சவாரிக்கு போயிருப்பாரா? அத்தை 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 அருண் இன்னும் வீட்டுக்கு வரல. மணி என்னாச்சு? 11:15 ஆகுது அத்தை. இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம அவன் என்ன பண்றான்? அதான் எனக்குமே புரியல. அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாரா? அவன் எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணல. நீயாவது ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? நான் பண்ண அத்தை, ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வீட்டுக்கு வராம போனையும் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றான்? சரி திரும்ப நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அதுக்குள்ள நான் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். ஹலோ, ஆட்டோ ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறமா? நீங்க யார் பேசுறது? அருண் வைஃப் ரஞ்சிதாவா? ஆமா சார். என்ன விஷயம்? இந்த நேரத்துல ஏன் கால் பண்ணிருக்கீங்க? அருணுக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணு ஆளமா, அவருதான் தண்ணிய போட்டு வந்து ஒரு ஆளு மேல மோதிட்டு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? இப்ப அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கோம். சார் ப்ளீஸ் சார், அருண் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார், ப்ளீஸ் சார். நான் உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வரேன் சார். நீங்க எதுக்குமா அன்டைம்ல ஸ்டேஷன்ல வர போறீங்க? வீட்டுல யாராவது ஆம்பளைங்க இருந்தா அனுப்பிச்சு விடுங்க. சார் என் மாமாக்கு உடம்பு முடியாம இருக்காரு சார். அவரால ஸ்டேஷனுக்கு வர முடியாது சார். நானே இதோ உடனே நேர்ல வரேன் சார். சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ சார். ஏய், யார் போன்ல? அருணை பத்தி என்ன சொல்றாங்க? ஆட்டோ ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசினார் அத்தை. அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு? ஏய், என் பையனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய், நான் உன்னை தாண்டி கேக்குறேன். போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ஐயோ, பயத்துல அடி வயிறு கலங்குதடி, என்னன்னு சொல்லு. அருண் ஆட்டோவை யார் மேலயும் மோதிட்டாரா அத்தை? அருணுக்கு என்னாச்சு? பெருசா அவனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்காமா? அத்தை அவருக்கு ஒன்னும் ஆகல. அவரு இடிச்ச ஆளு, அவருக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்களா. குடிச்சிட்டு அருண் வண்டி ஓட்டினாருன்னு அருணை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்களா. ஐயோ, இந்த பழக்கத்தை விட்டு தொலைடானா அவனும் கேட்டு தொலைக்க மாட்டேங்கிறான். இருக்கிற பிரச்சனையில என்னால எதுவுமே சமாளிக்க முடியல. இவன் வேற புதுசா ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? அழாதீங்க அத்தை, நான் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். அங்க போனாதான் விஷயம் என்னன்னு தெரியும். அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. என் பையன் ஸ்டேஷன்ல இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி இங்க இருக்க முடியும்? நானும் கூட வருவேன். இன்ஸ்பெக்டர் கையில கால்ல விழுந்தாவது என் பையனை விட்டுருங்கன்னு நான் கேக்குறேன். அத்தை இந்த நேரத்துல நீங்க அங்கெல்லாம் வர வேண்டாம் அத்தை. வேணும்னா நானும் சுதாவும் கூட போயிட்டு வந்துடுறோம். ஆமாமா, நீங்க அப்பா கூடயே இருங்க. ஸ்டேஷனுக்கெல்லாம் நீங்க எதுக்குமா? ஏய், நீயும் வித்யாவும் அப்பாவை பாத்துக்கோங்க. என் பையன் தினமுமா இப்படி பண்றான். அவனையும் மீறி இது மாதிரி நடந்திருக்கு.
அதுக்கு போய் என் பையனை பிடிச்சிட்டு போவாங்களா? அவன் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்கிறத நினைச்சா என் அடி வயிறெல்லாம் கலங்குதும்மா. வீட்ல இருந்து யாராவது பெரியவங்க போய் பேசினாதான் இன்ஸ்பெக்டர் மனசு இறங்குவாரு. நான் போய் பேசுறேன். அம்மா 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 இருங்கம்மா, அவசரப்பட. ஏய் விடு சுதா, நம்ம இப்ப என்ன சொன்னாலும் அத்தை கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது அருண் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் தான் கூட போறேன்ல, நான் பாத்துப்பேன். நீ மாமாவை பாத்துக்கோ, கதவை பூட்டிக்கோ, நான் கால் பண்றேன். அத்தை, அருண். டேய் அருண், ஏண்டா உனக்கு நல்ல புத்தியா வராதா? என் பேச்ச மதிக்காம திரும்ப திரும்ப ஏண்டா இப்படி குடிச்சிட்டு வர? போதையில வண்டியை ஓட்டி யார் மேலயும் இடிச்சு இப்ப ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறியேடா, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏண்டா இப்படி மேல மேல என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ஏண்டா இந்த வயசுல இங்கெல்லாம் வந்து நிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் மேல எந்த தப்புமே இல்ல. நான் குடிச்சிருந்தாலும் வண்டியை கரெக்டா தான் ஓட்டினேன். அந்த பைக்ல வந்தவன் தான் திடீர்னு முன்னாடி வந்து விழுந்துட்டான். என்னால சுதாரிச்சு பிரேக் கூட போட முடியல. அவனை ஹாஸ்பிடல்ல படிக்க வச்சிருக்கான். சார், என் பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனது தப்புதான். ஆனா என் பையன் ஒழுங்கா தான் ஓட்டிருக்கான். பைக்ல வந்த ஆள் தான் முன்னாடி வந்து விழுந்திருக்கான் அப்படின்னு உங்க பையன் சொன்னானா? உங்க பையன் சொல்றத நீங்க நம்பலாம், ஆனா ஒரு குடிகாரன் சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். சார், என் பையன் குடிச்சிருந்தாலும் பொய் சொல்ல மாட்டான். தப்பு செஞ்சிருந்தானா என் மேல தப்புன்னு அவன் ஒத்துப்பான் சார். இந்த விஷயத்துல அவன் குடிச்சதை தவிர என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல சார். இந்த ஒரு தடவை என் பையனை மன்னிச்சு விட்டுருங்க சார். அது எப்படிமா விட முடியும்? இவன் இடிச்சதுல அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த கேஸ் இன்னும் சீரியஸ் ஆயிடும். இவன் லைசன்ஸ புடுங்கி வச்சுட்டு அப்புறம் அந்த ஆட்டோவையும் சீஸ் பண்ணிடுவோம். சார், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவருக்கு எதுவுமே ஆகாது சார். அவரு நல்லபடியா குணமாகி வரணும் தான் நாங்களும் வேண்டிக்கிறோம். அவருக்கு நினைவு திரும்பினதும் என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க, அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுங்க சார். அவருக்கு அடிபட்டிருக்கு, இவருக்கு ஒண்ணுமே ஆகலங்கிறதுக்காக இவர் மேலதான் தப்புன்னு நீங்க முடிவு பண்ணிடாதீங்க சார். தயவு செஞ்சு இவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. நீங்க எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் இவரு கோஆபரேட் பண்ணுவாரு சார். என்ன விளையாடுறியாமா? அவருக்கு அடிபட்டிருக்கு, இவருக்கு ஒண்ணுமே ஆகலங்கிறதுக்காக இவர் மேலதான் தப்புன்னு நீங்க முடிவு பண்ணிடாதீங்க சார். தயவு செஞ்சு இவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. நீங்க எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் இவரு கோஆபரேட் பண்ணுவாரு சார். என்ன விளையாடுறியாமா? அடிப்பட்டவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்றேன், அத புரிஞ்சுக்காம இவனை வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. இப்பவே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காதுமா. அடிப்பட்டவனோட அம்மா உன் புருஷன் மேல ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில தான் நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். நீங்க சொன்னீங்கன்னு இவனை அனுப்பி விட்டா அப்புறம் அவங்க ஏன் தலையை தான் உருட்டுவாங்க. காசு வாங்கிட்டு அனுப்பிட்டீங்களான்னு என்னதான் குத்த சொல்லுவாங்க. அவங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? அடிப்பட்டவனோட கண்டிஷன் என்னன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். அவன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு தான் எஃப்ஐஆர் போடலாமான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இவனை கோர்ட்ல தான் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அங்க லீகலா மூவ் பண்ணி இவனை வெளியே எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் இவன் லாக்அப்ல தான் இருப்பான். சார், என் பையன் திட்டம் போட்டு எதையுமே செய்யல. இவன் மேல தப்பு இருந்தாலும் இவனையும் அறியாம இப்படி நடந்துருச்சு. இவனால இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். இந்த ஒரு தடவை என் பையனை மன்னிச்சு விட்டுருங்க சார். என்னமா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? உங்க பையனை வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. இப்ப கிளம்புங்க சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன்,
வீட்ல என் புருஷனுக்கு வேற உடம்பு சரியில்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆம்பளை துணை என் பையன் தான். அவனையும் நீங்க பிடிச்சு வச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? மா, வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்குன்னா உங்க பையன் தான் ஒழுங்கா நடந்திருக்கணும். பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு அடுத்தவங்க உயிருக்கு ஆபத்தா வந்து நிப்பானா? நாங்க போயிட்டு வர ஆசான்னு இவனை அனுப்பி வைக்கணுமோ? என்னமா பேசுறீங்க நீங்க? சார் ப்ளீஸ் சார். இங்க பாருமா, என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த யூஸ் இல்ல. இவ்வளவு நேரத்துக்கு மேல லேடிஸ்லாம் ஸ்டேஷன்லயே இருக்க கூடாது. உங்க மாமியாரை கூட்டிட்டு நீங்க கிளம்புங்க. ஒரு லாயரை பார்த்து என்ன பண்ணலாம்னு விசாரிங்க. அத்தை, நீங்க வாங்க அத்தை, நம்ம போலாம். ஏய் நில்லடி. உன்னால ஆரம்பிச்ச பிரச்சனை என்னையும் என் பிள்ளையும் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? அத்தை, இந்த விஷயத்துல நான் என்ன அத்தை பண்ணேன்? ஏய், நீ குடுக்கற கஷ்டம் தாங்க முடியாமதான் என் புள்ள மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ விலகி போயிருந்தா என் புள்ள குடிச்சிருக்கவே மாட்டான். இந்த தப்பு நடந்திருக்காது. இன்னைக்கு நாங்க படுற வேதனைக்கெல்லாம் நீதாண்டி காரணம். நீ மட்டும்தான் காரணம்.